ஏன்னா இந்த டாக்ஸ் ஸ்லாப் அப்ளிகபிள் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல்ல பேசினா இவன் டிஎம்கே காரன், ஸ்டேட்டை பேசினா இவன் வந்து பிஜேபி காரன், பிஜேபி அண்ட் டிஎம்கே பத்தி பேசினா இவன் ஏடிஎம்கே காரன். எத்தனை நாள் உண்மையிலுமே பித்தலாட்டை இருந்து இந்த மாதிரி வந்து என்ஜின்லாம் அழியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து நிதின் கட்கரி வந்து இதனால வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் பெட் கட்டுறேன். ஆக்சுவலாக நான்லாம் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருப்பேன், அதாவது பாலினோ, இது பாலினோட ஒரு எக்ஸ்டெண்டட் சைஸ் தான் வந்து பிரீஸா. பட் ஹவு கம்பெனி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்க பாரு, ஒரு சைஸை மட்டும் லைட்டாக பெருசு பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட். வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டாபிக்னா ப்ரோ, ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை போடுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாராட்டுக்கெல்லாம் கொடுத்துடலாம். பண்ணிட்டாங்களா ப்ரோ? பண்ண போகிறாங்க, ஆனால் கிட்டத்தட்ட நடந்துடும். ஆல்மோஸ்ட் நடந்துடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்தியாவோட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸைஸ், வேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் சிஸ்டமாக கொண்டு வரணுன்றக்காக எடுத்து வரப்பட்டது. இதில் செஸ் அப்படின்றது ஜிஎஸ்டி அல்லாத ஒரு டேக்ஸ் உள்ள வரும். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸுக்கு ஒரு ரெவன்யூ லாஸ் நடந்திருக்கும். அதாவது இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம்னால வந்து ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ லாஸ் நடக்கும். சென்ட்ரலைஸ்டாக போகிறனால நடக்கக்கூடிய ரெவன்யூ லாஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. கார்ஸ் வந்து லக்ஸரி ஐட்டம்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த டொபாக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வரும்னு வச்சுக்கோங்களேன். லக்ஸரி குட்ஸும் இதில் வரும். மேஜராக ஸ்டேட்டோட ரெவன்யூ லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பலினோ கார் வாங்குறோம் அப்படின்னா 28% வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஜிஎஸ்டி இருக்குது, 1% செஸ் டாக்ஸ் அப்படின்றது லீவ் பண்றாங்க ஸ்மாலர் செக்மெண்ட் கார்ஸ்க்கு. இதுவே வந்து அந்த எஸ்யூவி செக்மெண்ட் கார்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம பிரஸாவே எடுத்துப்போம், அது வந்து above 4 meters எல்லாமே உங்களுக்கு வந்து அவன் லக்ஸரி அந்த கேட்டகரியில கொண்டு போயிடுறாங்க. above 4 meters, அதுக்கப்புறம் வந்து 1200 சிசி தாண்டுது பெட்ரோல்ல, அதே மாதிரி டீசல்லையும் அதே கணக்கு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ்யூவி செக்மெண்ட்ல கொண்டு போறாங்க, பிக்கர் செக்மெண்ட் கார்ஸ்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல 28% ஜிஎஸ்டி டாக்ஸும் 22% மேக்ஸிமம் ஆஃப் செஸ்ஸும் போடுறாங்க. கிட்டத்தட்ட 50 கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுது. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்றதும், அப்புறம் ரியல் டைம்ல வந்து இந்த பிளான்ஸ், அதாவது வந்து இந்த கார் செக்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் வந்து கரண்ட்ல என்ன இருக்கு, இது அப்ளை ஆச்சுன்னா என்ன நடக்க போகுது அப்படின்றதையும், அது கூட வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசலாம், இன்டெப்த்தாக கொஞ்சம் பேசலாம் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்டோட ஒரு கருத்து. சரிங்களா? பாட்காஸ்ட்டுக்கு முன்னே போகிறதுக்குள்ளேயே சொல்லிடுறேன். அதாவது வந்து சென்ட்ரலில் பேசினா இவன் டிஎம்கே காரன், ஸ்டேட்டை பேசினா இவன் வந்து பிஜேபி காரன், பிஜேபி அண்ட் டிஎம்கே பற்றி பேசினா இவன் ஏடிஎம்கே காரன். ஆக்சுவலி எந்த காரன் நீங்க? நான் யாரு கணவனும் கிடையாது. ஒரு காமன் மேனுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஸ்டேட்டில் பண்ணாலும் சரி, சென்ட்ரலில் பண்ணாலும் சரி, எந்த கட்சி பண்ணாலும் அதை பேசுவோம். கடைசி வரைக்கும் வந்து இது அரசியலாகவே பார்த்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிடுறோம். இந்த அரசியல் கேமில் என்ன நடக்குதுன்னா, உங்களோட தேவையை விட்டுட்டு நீங்கள் அந்த அரசியல் கேமுக்குள்ள தேவையெல்லாம் போகிறீங்க. கரெக்ட் தான். இது ரூலிங் கவர்மெண்ட் யாரோ அவங்க இதுக்கு பொறுப்பு சேருங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அது யாரையும் ஒரு தனிப்பட்ட நபர் யாரோ சொல்ல போறோம். நம்ம அந்த ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் இதோட அதிகமா இருந்துச்சுங்க, நீங்க அது விட ஜிஎஸ்டி பெட்டர்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்க, நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்ஸ் கம்மியா இருந்துச்சு, இது அதிகமா இருக்குன்னு நான் பேச வரல, இப்போ இது அதிகமா இருக்குது, இதுக்கு ஏன் இவ்வளவு டாக்ஸ் போடுறீங்க, இதை கொஞ்சம் குறைக்கலாமே அப்படின்றதான் நம்மளோட கருத்து. காமன் மேனுக்கு இது பிரச்சனையா இருக்குது. கம்பேரிசனே இல்லையோ, அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் கம்பேரிசன் இல்லை. கரண்ட்ல நம்ம எவ்வளவு டாக்ஸ் பே பண்றோம், அதோட பிரேக் டவுன் என்ன, அதுக்கு ஏன் இவ்வளவு பே பண்றோம் அப்படிங்கறதானே. இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுல சிந்துனது சதனது தான் மக்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால வந்து எதையுமே வந்து அரசியல்ல வந்து நம்ம இந்த கட்சிக்கு சார்ந்து இருக்கிறோம் அதனால இப்படி பேசுறோம்னு எடுத்துட்டு போகாதீங்க. நான் சார்ந்து இருக்கிறது உங்களை மட்டும்தான். உங்களுக்கு காமன் ஃபேக்டா எது ரைட்டோ அதை மட்டும் தான் நம்ம பேசுவோம். சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கவர்மெண்டோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்லாப் 5%, 12%, 18%, 28% ப்ளஸ் செஸ் இப்படி தான் இருக்கு. கரெக்ட் இல்லைங்களா? இப்போ இந்த செஸ் அப்படின்றது வந்து ஒரு புறம் இருக்கு, ஜிஎஸ்டி ஒரு புறம் இருக்கு, இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு அப்படின்றனால அவங்க அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி 5% அப்படின்ற டாக்ஸ் வந்து எசென்சியல்ஸ், அதாவது ரொம்பவே முக்கியமான விஷயங்கள், அதில் இவிஸும் சேர்த்துறாங்க. எப்படி முக்கியமான விஷயங்கள்ல இவிஸை சேர்த்திட்டீங்க?
அடுத்து 18% ஃபிளாட் டாக்ஸ் ஸ்லாபுங்க. இதில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் குட்ஸ், அதாவது ஸ்மால் கார்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் வந்து லக்ஸுரி கார்ஸ், அதுக்கப்புறம் சின் குட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டொபாக்கோ அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து பெரிய கார்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து 40% ஃபிளாட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரியும். இதில் ஈவிஸ்க்கு வந்து 5%, ஏன்னா தூய்மை இல்லை அது. ஆமாம், சொல்லுங்க, ரொம்ப சீப்பாக கிடைக்குது. சொல்லுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. சரி, அப்புறம் ஏன்டா ஈவி காரை ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டுறாதீங்க. நம்ம தொழில் அது பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதான் சரியில்லையே ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா வேற வழியே இல்லை, ஒரு கார் மார்க்கெட்டில் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் அதுதான் ப்ரோ, கவர்மெண்ட் வந்து ஈவியை புஷ் பண்ணுது. இப்போ அது 5% டாக்ஸ் இருக்கிறனால தானே நமக்கு இன்னைக்கு இந்த பிரைஸ்ல கார்ஸ் கிடைக்குது. இன்னைக்கு 9 ஹேரியரோ 32 lakhs கிடைக்குது. நீங்க இவங்களோட இன்னைக்கு டாக்ஸ் ஸ்லாப் போட்டிருந்தாங்கன்னா ஏன்னா செஸ் கிடையாது இல்லையா, வெறும் ஃபிளாட் ஜிஎஸ்டி மட்டும் 5% போடுறாங்க. இவங்களுக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு செஸ்ஸும் வாங்கிட்டு இன்னைக்கு ஹேரியர் இந்த பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது இப்போ நீங்க இந்த இதுக்கு அந்த பிரைஸை போட்டு பாருங்க, ஈவியோட பிரைஸ் எங்கேயோ போயிடும், எங்கேயோ இருக்கும். சரி, மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிங்க. அதாவது கரண்ட்ல என்ன ஸ்லாப்ஸ் இருக்கு, அதை வந்து ப்ரொபோஸ்டு ஸ்லாப்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கம்பேரிசன் இப்போ மெயினாக பார்த்துடலாங்க. இங்கே ஸ்மாலர் கார்ஸ்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணுறது பெட்ரோலில் 1200 சிசிக்கு கீழே இருக்கிறதும், டீசலில் 1500 சிசிக்கு கீழே இருக்கிறதும், சஃபோர் மீட்டர் லென்த்தில் இருக்கிறதும் வந்து ஸ்மாலர் கார்ஸ்னு சொல்கிறாங்க ப்ரோ. அதனால தான் நிறைய கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1499 1498 சிசியில் இருக்கிறதா. ஆமாம், என்னடா 1500க்கு பதில் 1499 சிசின்னு போட்டிருக்கு. ஆர்சியிலே பார்த்தீங்கன்னா 1499 தான் இருக்கும். அதுதான் இந்த டாக்ஸ்க்காக கிளைம் பண்றதுக்காக எல்லாம் அந்த மாதிரி போயிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதில் இப்போ கரண்ட் ஜிஎஸ்டி என்னன்னா 28% அதுக்கு. ஓகேங்களா? செஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை பொறுத்து 1 to 3 அப்படின்ற வேரியபிளாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து டோட்டலாக ஒரு 29 to 31% மேக்ஸிமம் டாக்ஸ் அதுக்கு. அது இப்போ ஃபிளாட் 18% மாற்ற போகிறாங்க. ஓகே. ஸோ நல்ல ஒரு மாற்றம் தான். அடுத்து இந்த எஸ்யூவிஸ் அண்ட் பிக் கார்ஸ்ன்னு அதில் வந்து அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1500 சிசியை தாண்டி அல்லது 4 மீட்டரை தாண்டி இருக்குது அப்படின்னா அந்த கார்ஸை வந்து இந்த ஸ்லாப்குள்ளே கொண்டு வராங்க. லக்ஸரி கார்ஸ் இதுக்குள்ளே தான் வருதுங்க. இதுக்கு கரண்ட் டாக்ஸ் ஸ்லாப் வந்து 28% ஜிஎஸ்டியும் 22% மேக்ஸிமம் ஆஃப் செஸ்ஸும் போடுறாங்க. கிட்டத்தட்ட 50% வரைக்கும் போகிறாங்க. 50 ஆயிடுச்சு, 50 வரைக்கும் போகிறாங்க. இதை ஃப்ளாட் 40 பண்ணுறாங்க, அதாவது ஒரு 10% குறைக்கிறாங்க. 10 கம்மியாகுது, குறைக்கிறாங்க. இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான் 5% மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. நோ சேஞ்ச், ப்ரொபோசலி நோ சேஞ்ச். இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்து இதை புரிஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மாருதி பலினோ, எல்லாத்தையுமே இந்த கேள்வி வரும்ல ப்ரோ. இப்போ ஒரு மாருதி பலினோ, அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸ்ஷோரூம்ல வந்து ஒரு கார் எக்ஸாம்பிள் 7 lakhsக்கு எக்ஸ்ஷோரூம் வாங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ரோட் டேக்ஸ் போய் கட்ட போகிறோம். டிசிஎஸ் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்போது டிசிஎஸ் கட்ட போகிறோம். ஸோ அந்த ரோட் டேக்ஸே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பலினோ மாதிரி காருக்குலாம் வந்து 12% எவ்வளோங்க ப்ரோ சார்ஜ்? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிரதர் நான் காஸ்ட்டாக சொல்லிடுறேன், ஒரு 1 lakh கிட்ட வந்துடும். எப்படி 1 lakh கிட்ட நம்ம ஆர்டிஓக்கு பே பண்ணிடுறோம். நான் என்ன நினைப்பேன், இதுதான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற அமௌண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு கார் விற்றா கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அமௌண்ட் இந்த ரோட் டேக்ஸாக போக மாட்டேருக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பிரேக் டவுன் சொன்னீங்கல்ல, காரோட ஆக்சுவல் பிரைஸ் இதுதான், நாம அதுக்கப்புறம் எக்ஸ்ஷோரூமே டாக்ஸ் கட்டி தான் வாங்குறோம் அப்படின்னு. எக்ஸ்ஷோரூம்குள்ளேயே இந்த ஜிஎஸ்டி செஸ் எல்லாம் அடங்கிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு ஸ்மாலர் செக்மெண்ட் காருக்கு நான் மாருதி பலினோ வச்சு சொல்றேன், அதுக்கடுத்து லார்ஜர் செக்மெண்ட் காருக்கு வந்து பிரஸா வச்சு சொல்றேன். இப்போ மாருதி பலினோவோட ஒரு பேசிக் மாடலோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 7 lakhsங்க. ஓகேங்களா? அந்த 7 lakhsல 28% ஜிஎஸ்டியும் 1% செஸ்ஸும் உள்ளடங்கும். அப்படி வச்சு பார்க்குறப்போ அந்த வாகனத்தோட உண்மையான பிரைஸ், பேஸ் பிரைஸ்ங்கிறது 5,42,000. இப்படி இருக்கிறப்போ இந்த நியூ ஸ்லாப் வந்துச்சு, இந்த 28 + 1 29. பலினோவோட மேனுஃபேக்சரர் பிரைஸ் வந்து 5,40,000 தான். ஆமாங்க, 42 சம்திங் அந்த 5 lakh. ஆனா நமக்கு அது எக்ஸ்ஷோரூமா வரும்போது ஆஃப்டர் பேயிங் டாக்ஸ் நம்ம கட்டுறது 7 lakhs. அங்கேயே ஆமா, அதுக்கு அங்கேயே ஒரு 1,60,000 நாம. அது கூட நீங்க ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, டோல் டாக்ஸ் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ்க்கு ஒரு டாக்ஸ் கட்டுறீங்க. கரெக்ட். ஆக மொத்தம் கார் எடுக்கல. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ஷோரூம் 7 லட்ச ரூபாய் அப்படின்றது இந்த ஃபிளாட் 18% வந்துச்சு அப்படின்னா நமக்கு 6,40,310 ரூபாய் வருது. அப்போ ஒரு கஸ்டமரோட சேவிங்ஸ் அப்படின்றது இங்கே ஒரு 60,000 ரூபாய் குறையுதுங்க.
ஒரு சின்ன கார்ல 60,000ங்கும் போது குறையுது. ஒரு நல்ல இதுதான். என்னன்னா இது வந்து ஒரு நடுத்தர மக்கள், ஒரு காமன் மேன் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் நீங்க காரை தேடுறாங்க. நீங்க ஆல்டோவா இருக்கட்டும், எஸ்பிரஸோவா இருக்கட்டும், செலேரியா இருக்கட்டும், ஹிண்டா ஐட்டனா இருக்கட்டும், சாண்ட்ரோ வந்துச்சு. சாண்ட்ரோ இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு. இந்த மாதிரி கார்கள்லாம் இந்த டாக்ஸை கொஞ்சம் குறைச்சு வரும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளா போகும் அப்படின்றது தான். இன்னைக்கு இந்த நீங்க சேல்ஸ் நம்பர்ஸ்லயே பாத்தீங்கன்னா தெரியுமே, இந்த கார் லிஸ்ட்லயே இல்லையே. இன்னைக்கு பாருங்க, அல்டோ இல்ல, சாண்ட்ரோ இல்ல, கிராண்ட் ஐட்டன் கிடையாது. இது எதுவுமே இந்த டாப் 10-20ஸ்ல கூட முதல்ல என்னைக்குமே நம்பர் 1 அல்டோ இருக்கும். அல்டோக்கு அடுத்து ஷிஃப்ட் இருக்கும். இன்னைக்கு பாருங்க இந்த மாதிரி கார், இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கே அது செடான் மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நான் ஆல்டோ வாங்குறதுக்கு ஒரு 2 லட்சம் சேர்த்து போட்டு பலினோ வாங்குறேன், இல்ல ஒரு டாடா பஞ்ச் வாங்குறேன், இப்படி போயிடறாங்கங்க. அதனாலதான் நீங்க லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும்போது பலினோ, டாடா இப்போ நாமளே வந்து ஒரு செகண்டரி காரை இப்ப நம்ம வாங்கலாம், வீட்டுக்கு ஒரு செகண்டரி கார் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது 4 லட்ச ரூபாய் 5.5 லட்ச ரூபாய்க்கு அல்டோ வரும்போது சரி அது ஏன் போய் 5.5 லட்ச ரூபாய் போட்டோம், இன்னும் 2 லட்சம் சேர்த்து போட்டு ஷிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாமே, பலினோ வாங்கிட்டு போயிடலாமேன்னு போயிடுறோம். இதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ மாருதி ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஸ்மாலர் செக்மெண்ட் கார்ஸுங்கிறது அழிஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட்லாம் கெய் கார்ஸ்னு ஒரு கான்செப்டே இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் காம்பாக்டான கார்ஸாக இருக்கும். காம்பாக்ட் கார்ஸில் ஆல்வீல் டிரைவ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான கார் கடைசி வரைக்கும் மக்களுக்கு கிடைக்காம போய்கிட்டே இருக்குது. இன்னுமே இந்த ஸ்லாப் வந்து பெரிதான ஒரு டிராஸ்டிக்கான மாற்றம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கார்கள் வாங்குறவங்களுக்கு நடக்குது. அதையுமே பேசுவோம். மாருதி பிரஸா எடுத்துப்போம், 1.5 லிட்டர் அந்த பிக்கர் கார் செக்மெண்ட்ல வருது இல்லைங்க. பிரஸா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி இல்லைங்க, பெட்ரோல் வண்டியில 1200 சிசி தாண்டிட்டாலே பிக்கர் கார்ஸா கன்சிடர் பண்ணுவோம். ஓகே புரியுது. ஓகேங்களா, ஈவன் தோ 4 மீட்டருக்குள்ள இருந்தாலும். இப்போ அந்த பிரஸாவில் கரண்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 8,68,000 ரூபாய்ங்க. அதுக்கு ஜிஎஸ்டி 28%, 22% செஸ் இதுக்குள்ள உள்ளடங்கும். அப்போ பிரஸாவோட பேஸ் மாடல் பிரைஸ் என்ன தெரியுங்களா? 5,78,667 ரூபாய் பேஸ் மாடலோட பிரைஸ். அப்படியே பலினோ பலினோ இதே தானே சொன்னீங்க. பலினோ 5,42,000, இது 5,78,000. வெறும் 30,000 ரூபாய் பலினோ பிரஸாவோட பேசிக் மாடலோட பிரைஸ் வித்தியாசம். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அதாவது பாலினோ, இது பாலினோட ஒரு எக்ஸ்டெண்டட் சைஸ் தான் வந்து பிரீஸா. பட் ஹவு கம்பெனி வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறாங்க பாரு, ஒரு சைஸ் மட்டும் லைட்டா பெருசு பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறாங்க கம்பெனி எல்லாம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த டாக்ஸுங்கிறது வந்து ரோல் பிளே ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த நியூ ஸ்லாப் டிரைவ் வருது, 40% ஃபிளாட்னு வந்துச்சுன்னா 8,68,000 இருக்கிற பழைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 8,10,000 ரூபாய்க்கு போகும். இங்க வந்து ஒரு 60,000 ரூபாய் சேமிப்பு நடக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல, அதாவது காமன் பீப்புள் எடுக்கிற ஒரு 15 லட்ச ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு 60,000 இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஃபரன்ஸ் வரப்போகுது. இதுவே நீங்க லக்ஸரி கார்ஸ் போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் 2.8 லிட்டர் இன்ஜினோட வருது பாத்தீங்களா, அந்த கார் வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 37,28,000 ரூபாய் இப்போ கரண்ட் ஸ்லாப் படி. அதுல 50%, 28% ஜிஎஸ்டி, 22% செஸ் உள்ளடங்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது பேஸ் பிரைஸ் அதோட 24,80,000 ரூபாய். இப்போ இந்த 40% ஃபிளாட் டாக்ஸ் ஸ்லாப் வந்துச்சுன்னா அதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் எப்படி இருக்குன்னா 34 லட்சம். அதாவது 37 லட்சத்துல இருந்து 34 லட்சம், கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய் வித்தியாசம் வருது. இது வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய கார் போக போக 2.5 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்ததுக்கு இது டெஃபினெட்லி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஒரு 60,000 இன்னைக்கு ஷோரூம் டீலர் சைட்ல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்றானுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் அவங்க யோசிச்சு பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் முன்னதுக்கு இது பரவாயில்ல. அதாவது நாங்களே உயர்த்துவோமா, நாங்களே இறங்குவோமா, சரி ஓகே நல்லது நடந்தா மக்கள் நடந்தா சரி ஓகே, என்னங்க எதை பண்ணாலும் எலெக்ஷன் என்னங்க பண்றது. இது வந்து அக்ராஸ் தி செக்மெண்ட், ஹேட்ச்பேக், எஸ்யூவி, லக்ஸரி எஸ்யூவி எல்லா பையர்ஸ்க்குமே வந்து அந்த நியூ ஜிஎஸ்டி ஸ்கீம் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி சேவ் ஆகும். அடுத்து இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கப்பா, இது என்ன டைம் லைனு, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், இப்போ கார் வாங்கலாமா வேணாமா, இருக்கிற காரை விற்கலாமா, காலை எடுத்து வைக்கிட்டா வேண்டாமா, இங்கே இருக்கலாமா, அது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா வண்டி வாங்குற ஒரு இதுல இருப்பாங்க. இப்போ இது திடீர்னு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, இப்போ நமக்கு வண்டி வந்து இறங்கி டாக்ஸ் இன்வைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை, வாய்ப்பே இல்லை. இதில் தான் இந்த ப்ரொபோசல் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிட் ஆகஸ்ட் 2025, ஓகேங்களா, அந்த கரண்ட் மந்தில் கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு நடக்குது. அதாவது வீடியோ வந்து
ஆகஸ்ட் 20 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் அப்படின்றது நடக்குது. இதில் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவல் அப்படின்றது இந்த ப்ரொபோசல் முடிஞ்சு ஜிஎஸ்டி கவுன்சிலோட அப்ரூவல் அப்படின்றது மோஸ்ட் ப்ராபபிலி அக்டோபர் 2025, அதாவது தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அப்ரூவல் வந்துருச்சு, கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா இமிடியேட்டாக போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அது அப்ளிகபிள். அக்டோபரில் வந்துருச்சுன்னா அக்டோபரில் அப்ளிகபிள் கொடுத்துருவாங்க. சரிப்பா, இப்போ கஸ்டமர்ஸ் வந்து புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அந்த டைமில் புக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆல்ரெடி நான் காரை புக் பண்ணியிருக்கேன், இப்போ வண்டி டெலிவரி எடுக்கலாமா, இல்லை என் வண்டிக்கு இன்வாய்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கும் இருக்கும். அதை தெளிவுபடுத்திடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகி வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி உங்கள் காரை நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய ஜிஎஸ்டி ஸ்கீமில் தான் நீங்கள் எடுக்க முடியும், ஜிஎஸ்டிஎன்எஸ் ஸ்கீமில் தான் எடுக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த புது ஸ்லாப் போடுவாங்க. நீங்கள் இங்கே மேஜராக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போது எடுக்கக்கூடிய காரில் என்ன டேக்ஸ் ஸ்லாப் வித்தியாசம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 18% போடுறப்போ 40% போடுறப்போ என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பலினோக்கு ஒரு 60,000 வித்தியாசம் வருது ரியல் டைமில். உங்களுக்கு ஆல்ரெடி ஆஃபரே 1 லட்சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போய்க்கோங்க. ஏன்னா இந்த டாக்ஸ் ஸ்லாப் அப்ளிகபிள் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்கா இறங்கும். அவங்க என்ன இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பழைய ஸ்டாக்கை விற்கிறதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லா பிராண்டுக்கு சும்மா 1000 கணக்கில் தயாரிச்சு வச்சிருக்கானுங்க. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் முதல்ல ஸ்டாக்கை. ஸோ அதனால அந்த பட் ஆனால் என்னன்னா ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும். அந்த பழைய ஸ்டாக் அவங்க புஷ் பண்ணும்போது ஒரு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும். அவங்க நல்ல நெகோஷியேட் பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆனால் அதுவுமே என்னன்னா இதனால வந்து பிராண்டை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் வரப்போறது இல்லைங்க. ஆனால் இது என்னன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுக்கும். கரெக்ட். அவங்க வந்து மேனேஜ் பண்ண இப்போ ப்ராப்பராக ஒரு சர்க்குலரும் வந்திருக்காது அப்படின்றப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்களோட நிலைமை தான் எனக்கு பரிதாபமாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா அவங்களுக்குமே வந்து ஹியூஜ் லெவலில் ப்ரெஷர் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட புக்கிங்ஸ் கேன்சல் ஆகுது, ஏகப்பட்ட புக்கிங்ஸ் ஹோல்டில் போடுறாங்க. இந்த ஒரு மாதம் அப்படின்ற டைமில் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து ஒரு சேல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஃப்ளாப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்றதுனால அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக கேளுங்க. ஏன்னா யாருக்குமே கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, இப்போ மஹிந்திரா மாதிரி காசு புக் பண்ணுறீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வெயிட்டிங் பீரியட். ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டாக்ஸ் லாப் வந்ததுக்கப்புறம் எடுப்பீங்க. இல்லை உங்களுக்கு அந்த இது இப்போ நமக்கு வந்து இது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறது 21st தெரிஞ்சிருங்களா? தெரிஞ்சிருங்க. பட் அது அப்ரூவ் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு இந்த 1 மந்த்க்கு அப்புறம் இந்த ப்ரொபோசல் என்ன அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 21 வைக்கிறாங்க இல்லைங்க, வைக்கும் போது ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போ வரும் ஏது வரும் அப்படின்றது. அக்டோபர் 2025 கிளியராக தெரிஞ்சிடும் இது இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ வெளிப்படையாக அது நியூஸஸ் வந்து வெளியே வராது. ஏன்னா எல்லா என்டிடிவியில் ஆரம்பிச்சு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் வந்துருச்சு அப்படின்றப்ப இல்லை கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து நான் இல்லை இப்படி இல்லைன்னு ஒரு எதிர்பார்த்து தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ எத்தனை நாளுக்கு பண்ணாங்களங்க, எத்தனை நாள் உண்மையிலுமே பித்தலாட்டை இருந்து இந்த மாதிரி வந்து என்ஜின்லாம் அழியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து நிதின் கட்கரி வந்து இதனால வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அதை பற்றி பேச வேண்டாம். அப்புறம் நீங்கள் வந்து ஆன்டி இண்டியன் என்ன இது ஃபார்மருக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க, பார்த்தா உங்கள் பேரில் தான் வந்து ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது. உங்கள் பசங்க வேறு மேஜர் எத்தனால் பெண்டிங் இண்டஸ்ட்ரி வேறு நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னவோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதனால இதை பொறுத்து பேசும்போது நீங்கள் அந்த டேக்ஸில் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் லாபம் இருக்கும் டேக்ஸில், இல்லை 1 லட்ச ரூபாய் லாபம் இருக்குன்னா அந்த ஆஃபர்ஸை தாண்டி இப்போ கொடுத்தாங்கன்னா இப்போவே எடுத்துக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஆஃபரை தாண்டி தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நாம எடுத்தோம் இல்லையா 2 lakhs கொடுத்தாங்க. இப்போ இந்த கரண்ட் மாடல் ஃப்ரெஷ் ஸ்டாக் வேணும்னா 1 lakh. இன்னைக்கு கிராண்ட் மாடல் பார்க்குற 1.5 lakh பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடலுக்கும். ஓ என்ன பண்ணாலும் 1.5 lakhங்க. நீங்க அங்க டாக்ஸே குறைச்சா 70,000 ஃப்ரெஷ் ஸ்டாக் அவனால கொடுக்க முடியாது. நான் அவனுக்கு அதுக்கப்புறம் இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு அந்த காரை சேல்ஸ் பண்றதுக்கு. அதனால கொடுக்க மாட்டான். அதனால ஒன்னும் யோசிச்சு இதுக்காக வெயிட் பண்ணி போய் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரப்போகுது. ஆமா, ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது சந்தைகள் இருந்ததுன்னா நம்ம கன்சல்டேஷன் டீமோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்க. இன்னும் கிளியராக கூட நான் சொல்கிறேன். அடுத்து இதனால மார்க்கெட் இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ இந்த டாக்ஸ் லாப் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இன்னும் குவாலிட்டியான கார்ஸை கொடுக்க முடியும். இப்போ அந்த பேஸ் பிரைஸ் 5,70,000 நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்.
இப்போ அந்த பேஸ் ப்ரைஸ் 6 லட்சம் வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த பேஸ் ப்ரைஸ் 6 லட்சம் வரைக்கும் இருக்குதுன்னா ஒரு 30,000 சேர்த்து கிடைச்சா ஒரு சில விஷயங்களை இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ண முடியும். பிராண்ட் நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சாங்களா, இல்ல பிராண்ட் இதை ப்ராஃபிட் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதை நியாயமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு சில பிராண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபோர்ட் மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக கூட நடப்பாங்க. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இனி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பண்ணி விடுங்க. அது பண்ணி ஃபோர்டு வருமா வராதுன்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் இருக்கும். அது புலி வருதுன்னு சொல்லி கடைசியில் எதுவுமே வராத ஒரு கதையா தான் மாறிட்டு வருது. அப்புறம் நாம பேசிடுறோம் ப்ரோ, ஆனா அவங்க உள்ள வர்றதுக்கு அவங்க எவ்வளவு கால்குலேஷன். இப்போ ஆக்சுவலி ரீசெண்டா கூட நம்ம சீஃப் மினிஸ்டர் டிஆர்பி ராஜாலாம் போய் ஃபோர்ட் கமிங் பேக்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க உங்களுக்கு நோட் பண்ணீங்களா? அதாவது ப்ரோ அவங்களோட இன்பிளான்ஸ் என்னன்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டா பண்ணலாம், இல்லைன்னா சிகேடியா பண்ணலாம், நாக்டவுன் பண்ணி இங்க கொண்டு வந்து பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. பட் பிராக்டிக்கலா நீங்க இந்த டாக்ஸ் எல்லாம் போடும்போது எங்கேயும் ப்ரோ வாங்க முடியும். அதாவது ஃபோர்ட் எவரெஸ்ட் வருதுன்னு சொன்னீங்கன்னா ஃபயர் விடுறதுக்கு பெருமையா பேசுறதுக்கு 100 பேர் பேசினாலும் இன் ரியாலிட்டி அது பை பண்றவங்க கம்மி தான். அப்போ வந்து ஸ்மாலர் செக்மெண்ட்ல காசு வரணும், எக்கோஸ்போர்ட் வரணும். எக்கோஸ்போர்ட் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துன்னா சஃபர் மீட்டர் இருக்கிற பீக்ல எக்கோஸ்போர்ட் வந்து இன்னும் ஒரு பெட்டர் பூமிங் கிடைக்கும். அந்த மாதிரி காசு வரணுமே வெளியே வச்சு ஃபோர்ட் எவரெஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்கள் மட்டும் வச்சுமே சர்வைவல் அப்படின்றது கஷ்டம். ஸோ இதுதான் ரியாலிட்டியும் கூட. பார்ப்போம் இந்த லோயர் ஜிஎஸ்டி வரும்போது வந்து ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றனால வேற ஏதாவது பிராண்ட்ஸ் உள்ள வராங்களா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்றதையும் பார்ப்போம். ஏன்னா இப்போ மாருதியோட ஆர்சி பார்கவ வந்து இதுல கொஞ்சம் வந்து குதூகலமாகி மச் நீடட் இது வந்து ரிவைவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்மாலர் செக்மெண்ட் காசை வச்சு தான் உருட்டிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த பெரிய காசுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா பெரிய கார் வந்து குவாலிட்டி கொடுக்கணும். கரெக்ட். ஆனா இவங்க எல்லாம் ப்ரோ, அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ, கொடுக்கும்போது யாரும் எடுக்காம விட்டுட்டாங்க ப்ரோ. அதான் பிரச்சனையே. கிசாசி மாதிரி காரெல்லாம் வந்து அவங்க இறக்கி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கூட நல்லா தான் இருக்கும். எஸ்கிராஸ் நல்லா இருக்கும். அந்த எஸ்கிராஸ் நல்லா தான், நல்ல பில்ட் தான். கிசாசி சூப்பர் பில்ட். இன்னொன்னு வந்துச்சுங்க ப்ரோ, பழைய ஓஜி கிராமட்டாரங்களா ஒரு செடான் ஒன்னு இருக்கு, SX4 நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். SX4 இன்னைக்குமே நான் நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம இவரு சிதம்பரம் செல்வன் அத வச்சிருக்காப்ல. SX4 ஓட்டிட்டு அதெல்லாம் நல்ல நல்ல கார் கொடுத்தாங்க. பட் நாம எடுக்கலையே, அதுதானே பிரச்சனை. ஃபோர்ட்ல இருந்தது, சவர்லெட்ல இருந்துச்சு. அதாவது பலினோன்னு ஒரு செடான் இருந்தது தெரியுங்களா? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அது எஸ்டி மாதிரி இருக்கும். ஆமா, முடிஞ்ச அதோட அட்வர்டைஸ்மென்ட் வந்து இதுல நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கார். அட்வர்டைஸ்மெண்ட்டே பயங்கர மாசா பண்ணிருப்பாங்க. அந்த பலினோ வாங்கலையா? காற்று மாதிரி ஒரு காரை கொடுத்தேன் 2016ல. அத்தனை நம்பர்ஸ் பண்ணுச்சு, டின் கேன் பண்ணுச்சு. அப்ப அவன் என்னன்னா அப்ப இதுதான் ரைட்டான ரூட்டான்னு போனான். அதுக்கப்புறம் டாடா மஹேந்திரா போட்டு அடிச்சு துவச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க திரும்ப வந்து பில் குவாலிட்டிக்குள்ள வந்தாங்க. பட் மார்க்கெட் காம்படிஷன் எந்த அளவுக்கு வந்து போகுது, அதே மாதிரி பீப்புள் நம்ம என்ன டிமாண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்தா இருக்குது. நாம என்ன கேட்கறோமோ அங்கதான் மார்க்கெட்டா மாறும். நீங்க வாங்கவே மாட்டேன்ட்டீங்க. இப்ப மாருதியில பில் குவாலிட்டியே இல்ல, நீங்க வாங்க மாட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சனால தான் நம்ம பில் குவாலிட்டி எடுத்துட்டு வந்தா. அன்னைக்கு மாருதியில யோசிச்சு பார்த்தோமா, குளோபல் என்கேக் பண்ணிச்சு 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்குவான், அது டிசைர் அனுப்பிச்சு வாங்குவான்லாம் யோசிச்சு பார்த்தோமா? வாங்கிட்டு தான் இருந்தான். இந்தியாவுக்கு அந்த காரை கொடுக்க மாட்டானே அப்பயுமே. அதுதானே பிரச்சனை. இன்னைக்கு கொடுக்குறான்ல இந்தியாவுக்கு. இன்னைக்கு வந்து முதல்ல வந்து ஆக்சுவலா வந்து எக்ஸ்போர்ட் மாடலும் இங்க இருக்கிற மாடலுக்குமான கர்வ் வெயிட்லயே டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு மாருதி எக்ஸ்போர்ட் மாடலோட கர்வ் வெயிட்டும் இதுவும் ஒன்னா இருக்கு. அப்ப அந்த ஸ்டாண்டர்டைசேஷனுக்குள்ள போயிட்டாங்க அவங்க. இன்னொன்னு கிராஷ் டெஸ்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் அமைச்சிருக்காங்க. எவ்வளவு வருஷம் கழிச்சு, தேங்க்ஸ் டு டாடா மஹேந்திராப்பா. ஸோ சம் அப் பண்ணா ஜிஎஸ்டி வந்து சிம்பிளிஃபை ஆகி 5%, 18%, 40%. ஸ்மாலர் கார்ஸ் அண்ட் எஸ்யூவிஸ் சீப்பர் ஆகுது. பெரிய எஸ்யூவிஸ் வந்து சீப்பர்ஸ் பை லேக்ஸ். ஈவிஸை பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்ச். ஸோ இதாங்க ஃபேக்ட். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இது கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கலாம். ரீசெண்டாக இந்த டாடா ஹேரியரோட ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பார்த்தோம். ஆமாம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த ரிவர்ஸ் பார்க் அசிஸ்டோ இல்லை அந்த ஆட்டோ பார்க்கிங் ஏதோ பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து வண்டி வந்து பின்னாடி ரோல் டவுன் ஆகி அவர் இறந்துட்டாப்புல. இன்னைக்கு தேதியில் டாட்டான்னு இல்லைங்க, டாட்டா பிராண்டுன்னு நான் சொல்லலை, பொதுவாக இன்றைக்கி வர கார்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்கலி நிறைய ஸ்டஃப் பண்ணிட்டாங்க உள்ள. அதெல்லாம் ரிலையபிளாக வர்றதுக்கு கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம்ங்க. அதனால அந்த கிமிக்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிடுங்க. என்னோட பணிவான வேண்டுகோளுங்க. அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டேன் ப்ரோ. புதுசாக அவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு. அந்த சிஸ்டம் எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. அந்த சிஸ்டமோட ஃபெயிலியரா இல்லை ஆப்ரேட் பண்ணும்போது ஏதாவது நடந்தான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு உயிர் போயிருச்சு.
அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிமிக்கி ஃபீச்சர்ஸை தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பயன்படுத்தாதீங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும், அது வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா லக்ஸரி கார்ஸில் அது வந்து ஃப்ரீடிக்காக ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி கார்ஸில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ அதோட எப்படி ஒர்க் இதெல்லாம் ஆகும் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளை வச்சு ட்ரையல் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க ப்ரோ. இப்போ இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ரிவர்ஸ் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கம்பெனியில். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்லி டெஸ்டடாக நமக்குள்ள கைக்கு வந்துருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இது என்னன்னா அதாவது மார்க்கெட் காம்படிஷனு நம்ம இவங்கள சொல்லி குத்தம் இல்லை. மேனுஃபேக்சர்ஸ் வந்து அந்த ஒரு அவங்கனால இவ்வளவுதான் பண்ண முடியும், அவ்வளவு மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டுக்காக அவங்க எல்லாமே ஷார்ட்லி டெஸ்டடாவே எல்லா ப்ராடக்ட்டும் வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஈவன் XC700 டைம்ல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் வர கார்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்லி டெஸ்டடோ, மஹேந்திரா, டாடா இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டா டெஸ்ட் பண்ணி காரை கொடுக்குறாங்களோ, வந்து கஸ்டமர் மேல வந்து அதை டெஸ்ட் பண்ணி. இப்போ நம்ம 700மே தெரியும், லோவர் ஆர்ம்ல அவ்வளோ பிரச்சனை மாத்துனாங்க. இது எல்லாமே ஏன் அவங்க முன்னாடி பண்ணல அப்படிங்கறதான ஒரு கேள்வியாவே இருக்கு. அதுவும் இருக்கு. எனக்கு இப்போ இந்த பிரேக் பை ஒயர் டெக்னாலஜிலாம் போயிட்டாங்க. கம்ப்ளீட்லி வந்து எலக்ட்ரானிக்ஸை நம்பி இன்னைக்கு விஷயங்கள் போயிட்டு இருக்குது. அப்படின்றப்ப அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, அந்த Xiaomi இது வந்து அவங்களோட கார் வந்து பிரேக் பிடிக்காம மீடியா டிரைவ் ஈவெண்ட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓகே, பிரேக்ஸ் அழுத்திட்டாப்ல, ஆனா பிடிக்கல, சாஃப்ட்வேர் கிளிச்சு, பிரேக் பிடிக்கல, நேராக கொண்டே மணல் மூட்டையில் அடிச்சு நிறுத்தினாங்க வண்டியை. அதுதான் இன்னைக்கு ரொம்ப அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருங்க. புதுசாக ஒரு கார் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு 6 மாதம் டு 1 வருஷமாக அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் போங்க. அப்படி இல்லைன்னா எடுத்தீங்கனாலும் இந்த கிமிக்கியாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் ரொம்ப கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணுங்க. ஒரு பிளெயின் ஏரியாவில் யார் இல்லாத ஏரியால இந்த ஆட்டோ பார்க்கிங்கை போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு நான் அந்த வீடியோவை பார்த்தேன், பட் ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்கு, ஸ்லோப்பிங்காக இருக்கு, கார் மேலே ஏறினது தான் தெரிஞ்சது. பட் என்ன எதனால அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். வீடியோ மட்டும் நல்லா வைரல் ஆகி பார்த்தேன். ஹேரியர் ஈவி கரெக்டு தான், நாங்கள் ஈவி அப்படியே ஏறி போகிறத பார்த்தேன். ஸோ என்னவோங்க, சரிங்க GSFM, இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சஜஸ்டர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, செக்கே, பாய்.